வந்து பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு திருமணமே வேணாம்னு சொல்லுவாங்க. வேணா நம்ம ஃபோர்ஸ் பண்ணோட எங்க திருமணம் எனக்கு வேணாம், கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு ரொம்ப வலுக்கட்டாயமா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க வந்து எப்படி சார் திருமணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறது? சிலர் வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஸ் ஆகியிருப்பாங்க. விவாகரத்து வரைக்கும் போயிட்டு விவாகரத்து வெற்றி அடைஞ்சு எங்க திருமண வாழ்க்கையை எனக்கு வேணான்னு சொல்லிட்டு தனியா இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க எப்படி சார் நான் திருமணத்தை சம்மதி வைக்கிறது? நான் வந்து பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்கியாதிபதி சொல்லுவோம். அது 9ஆம் இடத்து அதிபதி. பிளஸ் வந்து பஞ்சமாதிபதி சொல்லுவோம். நம்மளுடைய 5ஆம் இடத்து. இது எப்படி சார் பார்க்கணும்னா ராசிக்கா லக்னமானா லக்னத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதி அல்லது 9ஆம் இடத்து அதிபதி. உங்களுடைய தசா காலங்கள் வருதா? அந்த காலத்துக்கு அப்ரோச் பண்ணுங்க. இல்ல சார் தசாலாம் வரல சார்னா புத்தி நடக்கும். தசாக்குள்ள புத்தி நடக்கும். இந்த 5ஆம் இடத்து அதிபதி புத்தியோ அல்லது 9ஆம் இடத்து அதிபதி புத்தியோ நடக்கும்போது நீங்க கேளுங்க. அப்போ அவங்க வந்து ஒத்துப்பாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில ஜெயிச்சும் நல்லா வருவாங்க. எப்படின்னா உங்க லக்னத்துக்கு யார் பிடிவாதமா வாழ்க்கை வேணாம், திருமணம் வேணாம், நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய சுயஜாத லக்னத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதி அல்லது 9ஆம் இடத்து அதிபதி 2 பேர்ல யாராச்சும் ஒரு தசை நடப்புல இருக்கணும். அப்படி இல்லைன்னா இவங்களோட புத்திகள் நடப்புல இருக்கும்போது நீங்க போயிட்டு அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு பாருங்க. அவங்க சரி ஓகேன்னு உங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. இல்லை அவங்க மனசுல யாராச்சும் ஏதாவது மனசுல உங்க நினைச்சுக்கிட்டு சொல்லி உங்களுக்கு தெரியப்படுத்துறது இந்த காலங்கள் உதவியா இருக்கும். இது ரொம்ப முக்கியமான தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. நம்ம வீட்டுல குழந்தைகள் இருப்பாங்க, கல்யாணம் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க, என்ன பண்றது தெரியாம நம்ம இருப்போம். நல்லது நம்ம நண்பர்கள் பாத்தீங்கன்னா வந்து திருமணம் வேணாட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியாம இருக்கும். அப்போ நீங்க தெரிஞ்சுக்கும் போது நீங்க ஆன்லைன்ல ஜாதகம் பார்க்கும்போது பாருங்க இந்த தசாபுத்தி அமைப்புகள் லைன்ல வருதா, அது வந்து தசாபுத்தி அமைப்புகள் கமெண்ட் கனெக்ட்ல வருதான்னு பாருங்க. அப்படி வர்ற டைம்ல போய் கேட்ட பிறகு நிச்சயமா அவங்க திருமணத்துக்கு சம்மதிப்பாங்க.